ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மிளகு மீன் குழம்பு. நம்ம நார்மலாக பண்ணுற குழம்புக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நார்மலாக பண்ணக்கூடிய குழம்புல நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த குழம்புல அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. வெறும் மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி இதை மட்டும் வச்சு செய்ய போகிறோம். இது ஈஸி டைஜஷனாகவும் இருக்கும். நார்மலாக மசாலா இந்த வெயில் காலத்துக்கு அதிகமாக மசாலா சேர்க்காம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியான சமையலும் கூட, ஈஸி டைஜஷனும் கூட. இதை நல்லா மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அதில் மிளகு, சீரகம், வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்று போல் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு அதில் தட்டியை காய வச்சு கடுகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் கொட்டிடணும். கொட்டிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போன உடனே மீனையும் போட்டு அப்படியே கொதிக்க வச்சிடணும். ஒரே இதில் அந்த மசாலாவோட எல்லாத்தையும் போட்டு மீனையும் ஒன்று போல் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு மீன் வெந்த உடனே அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சது, ஃபினிஷ். இதை செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மசாலாவை போட்டுட்டோம். கடுகு, கருவேப்பிலையை தாளித்து கொட்டிட்டு இப்போது மசாலா போட்டுட்டு இப்போது அந்த மீனையும் அதோடு சேர்த்து அப்படியே போட்டுட்டோம். கழுவி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் போட்டு ஒன்று போல் வேக வச்சு உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சு மீன் வெந்த உடனே அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். ஈஸி டிஷ்ஷும் கூட. இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிட்றதுக்கும் மசாலா அதிகமாக இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக கலர் வர்றதுக்காக நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட்டு, லாஸ்ட்டாக இறக்கும்போது லெமன் லைட்டாக எடுத்து விட்டுருக்கா. உப்பு டேஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து காமிக்கு. இப்போ மீன் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் மூடியை வச்சு அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு மூடி போட்டு மீன் வெந்த உடனே பார்த்துட்டு இறக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்ச மீன் குழம்பு இப்போது மீன் பாயில் ஆகி ரெடி ஆகிட்டாங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ரெடியான உடனே அது நல்ல மீன் வெந்துட்டா என்னன்னு பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸை இன்னமும் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மீனை ஃபஸ்ட்டு கழுவி நல்ல மஞ்சள், உப்பு போட்டு கழுவி நெக்ஸ்ட்டு அதில் லெமனை புழிஞ்சி கொஞ்சம் வச்சிடணும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அந்த கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு அந்த இதில் மசாலா ஆட் பண்ணுறது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னால் மிளகு, சீரகம், தக்காளி, 1 கிலோ மீனுக்கு 4 வெங்காயம், சின்ன வெங்காயனாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயனாலும் போட்டுக்கலாம், 3 தக்காளி போட்டு மிளகா, அது கூட கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மிளகா அதை போட்டு ஆட் பண்ணி நல்ல மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு அந்த இதில் தாளிச்சம் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணி அதோடையே மீனை நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்க அந்த மீனையும் சேர்த்து அப்படியே போட்டு அந்த மீன் வெந்த உடனே ஒரு 10 மினிட்ஸில் இந்த குழம்பு ரெடி ஆகிரும். ரெடியான உடனே அது நல்ல மீன் வெந்த உடனே நல்லா வத்தி வரும். அந்த மசாலா வந்த உடனே நல்ல ஸ்மெல், நல்ல ரா ஸ்மெல் போன உடனே கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை லைட்டாக மேலே தூவி விட்டு ஆஃப் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்றலாம். அந்த இதில் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி, தோசை இதுக்கும் இந்த சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கிடலாம்.
இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக நல்லா நம்ம காரமாக சாப்பிடணும் அப்படின்னா நம்ம மசாலாங்கள் ஆட் பண்ணாமல் ஈஸியாக மிளகு போட்டு அந்த காரத்தை வச்சே நம்ம இந்த குழம்ப சமைச்சிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.